இத்தனை ஆண்டு காலமாக நேரடி தேர்தல் அரசியலுக்கு வராம இன்னைக்கு ஒரு புதிய கட்சியை தொடங்கி நீங்க தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கான தேவை என்ன இருக்கு? உங்களால் வளர்க்கப்பட்டவங்க, உங்களால் உருவாக்கப்பட்டவங்க பதவிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு அடையாளத்தோட இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லோரும் அந்த பக்கம் இருக்காங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் இங்க தனிமரமா இருக்கீங்க. ஆனா எந்த நம்பிக்கையில அவங்கள தோற்கடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு குடும்ப ஆதிக்கம் அங்க செலுத்துறாருன்னு சொல்ல வரீங்களா அதிமுகவில்? நிச்சயமா. இல்ல, நீங்க குறிப்பா சொன்னப்போ எனக்கு சிறையில நான் வெளியிலேயே வந்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு சதியெல்லாம் நடந்தது அப்படின்னாங்க. உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருந்ததா? ஆமா. தலைவர் அம்மா அவங்ககிட்ட இருந்த இந்த இயக்கம், இதுக்கு நான் தலைமையேற்று வந்தேன். என்ன வெளில தூக்கி போடுறீங்க, பேப்பரை கசக்கி போடுற மாதிரி போடுறீங்க. நான் ஒன்றுபடுறதுக்கு தயாராக இருந்தும் ஏன் சேர்க்கலை? அப்போ யார் பி டீம்? இந்த நிகழ்வை ஒரு எதிர்கட்சி அவங்க இதை வச்சு வாக்கு சேகரிக்கிற அளவுக்கு இவர் செஞ்சது தப்புங்கிற அதை அவர் உணர்ந்துக்கணும். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் 2 பேரும் டைய போட்டிருக்காங்க. ஆமா, அவங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பூட்டு, அதுக்கு அந்த பூட்டை திறக்கணும்னா ஒரு சாவி வேணும். அதான் நாங்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமையோடு அவங்களை இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்யலான் இருக்கோம். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 40 ஆண்டு காலமாக அரசியல்ல இருக்காங்க. தற்போது நேரடி தேர்தல் அரசியல் களத்துக்கும் வந்திருக்காங்க. முன்னாள் முதலமைச்சருடைய உயிர் தோழியாகவும் அறியப்பட்டவங்க, மிக முக்கியமானவங்க திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் நம்மோடு நேர்காணலில் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். பரப்புரையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சரி. நல்ல ஒரு மாஸ் காட்டுறீங்க, நல்ல ஒரு வரவேற்பு எல்லா பக்கமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி. இத்தனை ஆண்டு காலமாக நேரடி தேர்தல் அரசியலுக்கு வராம இன்னைக்கு ஒரு புதிய கட்சியை தொடங்கி நீங்க தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கான தேவை என்ன இருக்கு? தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது மக்கள் பிரச்சனை பெரிய தேவையா இருக்கு. அவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு நல்லது செஞ்ச மாதிரி தெரியல. அதை பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை, அதையும் பார்க்கும்போது நம்ம வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அது ஒரு முக்கிய காரணம். இப்ப அதிமுக ஏற்கனவே இருக்காங்க, திமுக இருக்காங்க. நீங்க அதிமுகவில் ஒருங்கிணைந்த அதிமுக, நீங்க தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அப்படியாகத்தான் தேர்வு செய்யப்பட்டீங்க. பின்னாடி காட்சிகள்லாம் மாறினது. இப்போ உங்களுடைய நேரடியான இந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நீங்க உயிரா மதித்த அதிமுகவுடைய வாக்கு வங்கிய பலமா பாதிக்காதா? அதாவது அப்படி நினைச்சுதான் நான் இத்தனை காலம் பொறுத்திருந்தேன். ஆனா அதை இப்ப இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல. அதாவது அதை தலைமையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவரும் சரி, 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லிக்கிறவங்களும் சரி,
அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடவே இல்லை. ம். சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சைடு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ம். அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. அதை சரிப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அதை நான் வந்து தலைவர் மறைவிற்கு பிறகு 2 பிரிவாக பிரிஞ்சு சேவல் புறான்னு தேர்தலை சந்தித்த பிறகு திரும்ப அந்த இயக்கத்தை வந்து தனித்தனியாக இருந்ததை நான் ஒன்று பண்ணேன். அந்த வேலையை செஞ்சதும் நான் தான். அதனால இதை சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து, அதாவது எடுத்த உடனே நம்ம ஒரு தடாலடி முடிவு அப்படின்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஒரு அரசியல் அனுபவம் இருக்கும்போது அவசரப்பட்டு ஒரு தேன்கூட கலைக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது என்னுடைய செயல் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப யோசித்தேன். ஆனால் அதையே அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு சாதகமாக செஞ்சிடலாம், இவங்கள அப்படியே இருக்க வச்சிடலாம் அப்படிங்கிற நினப்பு வந்து அவங்களுக்கு மேலோங்கி போச்சு. அப்படிங்கிறத இப்போ சமீப காலங்களில் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அரசியலில் நம்ம வந்து மக்களுக்காகவும் எங்கள் தலைவர் காலத்திலேருந்து இந்த இயக்கத்தில் இருக்கிற குடும்பங்களுக்காகவும் நான் வந்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது நான் வந்துட்டேன். அதாவது நீங்க சொல்றது 89 அந்த காலகட்டத்துல 2ஆக பிரிஞ்சிருந்தது. அப்ப இந்த அதிமுக ஒன்றாக வலிமையாக மாத்துறதுல உங்களுடைய பங்கு இருந்தது. அதற்கப்புறம் ஒரு நீண்ட நெடிய பயணம். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க. இன்னைக்கு அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்னைக்கு பலவாறாக பிரிஞ்சு இருக்கு, துண்டாகி இருக்கு. நீங்க இதெல்லாம் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி எதிர்பார்த்திருந்திருப்பீங்களா? இப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? அதாவது அப்போ இருந்த தலைவர்கள் வந்து இயக்கத்தில் உள்ளவங்கள பற்றியும் மக்களை பற்றியும் சிந்திச்சவங்களா இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது தன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க போயிருக்காங்க. தன் குடும்பம் மட்டும் பார்த்தா போதும், அது சரியா இருந்தா போதும். நம்ம இயக்கத்துல தொடர்ந்து இந்த இயக்கத்தை நம்பி தலைவர் காலத்திலேருந்து வழி வழியா ஒவ்வொரு தலைமுறையா நம்ம கட்சியில பயணிச்சவங்க இருக்காங்கங்கிறத மறந்துட்டாங்க. அது ஒரு காரணம். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரு குடும்ப ஆதிக்கம் அங்க செலுத்துறாருன்னு சொல்ல வரீங்களா அதிமுகவில்? நிச்சயமா. ஆனா அவங்க மகனோ அவங்க வாரிசு யாரும் நேரடி அரசியலுக்கு வரலீங்களே? இல்ல, நேரடி அரசியலுக்கு வரல. ஆனா அவங்க குடும்பத்தார் தான் இயக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது. இப்ப பரவலாக இருந்த அதிமுகனா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கான அதிமுகவா இருந்தது. இன்னைக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ள சுருக்கிட்டாங்கன்னு சுருக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, இப்ப ஆனாலுமே பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே அதிமுக என்கிற அடிப்படையில அங்க எடப்பாடி அவரோட தானே பயணிக்கிறாங்க. அப்ப நீங்கள் ஒரு வகையில இன்னும் சொல்ல போனா உங்களால் வளர்க்கப்பட்டவங்க, உங்களால் உருவாக்கப்பட்டவங்க பதவிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஒரு அடையாளத்தோட இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எல்லோரும் அந்த பக்கம் இருக்காங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் இங்க தனிமரமா இருக்கீங்க. ஆனா எந்த நம்பிக்கையில அவங்கள தோற்கடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவதுங்க, ஒரு தலைவர் உருவாகிறது அப்படிங்கிறது வந்து இயக்கத்தில் உள்ளவங்கனாலையும் பொதுமக்களினுடைய மனசு, அதுதான் ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைமையை உருவாக்கும். இவங்க எல்லாம் ஒரு தலைவர்னால உருவாகி வந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மாவட்ட அளவுல தான் அவங்களுடைய எண்ணங்களே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் இருக்காரு, இவர் இருந்தா நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு 10 பேர் சுத்தி வேணும். அதனால வந்து அவர் வந்து அவங்கள மட்டும் இருந்தா போறோம்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு தலைமைன்னு இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட மாவட்டமோ குறிப்பிட்ட ஒரு சிலரோ இவங்க மட்டும் போதும்னு நினைக்கவே மாட்டாங்க. எப்போதுமே அவங்களுக்கு இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் உள்ளவங்க, தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள்
அனைத்துக்கும் ம். பொதுவானவர் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் ஒருத்தருக்கு தாங்க இருக்கும். ம். அது இல்லை, அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தலைவராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப கண்டிப்போடு இருப்பாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சூறும் கொடுக்காதவங்களா இருக்கணும்னு பார்ப்பாங்க. அது மாதிரி யாரும் மீறி சென்றால் அவங்கள மேல நடவடிக்கைகள் வரும். இப்ப இவர்கிட்ட அதெல்லாம் இல்ல. ம். அதனால அவர் ட்ட இருக்கிறது சேஃப் ம். அப்படின்னு. தலைமைத்துவம் இல்லன்னு சொல்ல ஆமா, வர்றீங்க. அந்த நிச்சயமா இல்ல. பண்புகள். ம். அ நீங்க சிறைக்கு செல்வதற்கு முன்பாக, அந்த நேரத்துல அவர முதலமைச்சரா நீங்க கொண்டு வந்தீங்க. கட்சியில முக்கியமான ஒரு இடத்துக்கு. அப்ப நீங்க நெனச்சு பார்த்தீங்களா? இப்படி பின்னாடி நடக்கும்னு? நினைக்கவே இல்ல. நெனைக்கல. நினைக்கல. ம். அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுல நம்பிக்கை பெற்றிருந்தாரு. அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லா கட்சிக்காரவங்க மேலயும் நம்பிக்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். ம். அப்ப அவர நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போறோம். அவர் நல்லா நடத்தி, ஆலோசனைகளை கேட்டு, ம். அதாவது ஆலோசனைங்கிற விதம் நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, எந்த மக்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் நம்ம அரசாங்கத்தை இயக்கி கொண்டு போவோம். அந்த வகையில சொல்றேன். அது மாதிரி சொல்லி எடுத்துட்டு போவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி இல்ல. அவருடைய நடவடிக்கைகளே டோட்டலா மாறிடுச்சு. மாறிச்சு. இல்ல அந்த நேரத்துல நீங்க எப்படி அவரு அதெல்லாம் கொண்டு போவாருன்னு நீங்க நம்புனீங்க? உங்க இல்ல, இயக்கத்துல இருக்கிறவங்க இவ்வளோ பெரிய பதவி குடுக்குறோம் ம். அப்படிங்கும்போது என்ன நெனைப்பாங்க? நம்ம குடுத்த தலைமைக்கு நன்றியா இருக்கணும். அந்த நன்றிங்கிறது என்ன? மக்களுக்கு செய்யறதுல எந்த பாரபட்சம் இல்லாம, நல்லபடியா நடத்திட்டு போனாவே, அதுவே தலைவருக்கு செய்யற நன்றி தான். அப்படித்தான் நான்லாம் எடுத்துக்குவேன். அது மாதிரி செய்யலையே. எடுத்த உடனே நன்றி சொல்ற இடத்துக்கே, அங்க யாருமே இருக்கக்கூடாது, தூக்கி போட்டுருவோம். நம்ம டிசிஷன் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கணும். அப்படிங்கிற முடிவுக்கு போறப்ப தானே ம். இந்த எடுத்தல்லாம் வருது. புரியுது, அ. புரியுது. இப்ப நீங்க வெளியில இப்ப உங்களுடைய அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம். அந்த கட்சி உருவாக்குன சமயத்துல பசுமொழில நீங்க பேசுறப்ப கூட ரொம்ப ஓப்பனா பேசுனீங்க. அந்த உரைய முழுமையா ஆமா, பார்த்தேன். ஆமா. சிறையில ஏன்னா உண்மையா சொல்லணும். ம். அதுவும் நான் குறிப்பா மக்களுக்கு சொல்லி ஆகணும். கரெக்ட்டுங்க. ம். இல்ல அதுக்கு நடுவுல நெறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. வதந்தியாகவும் பல இது இருந்தது. நீங்க போட்டு உடைச்சிட்டீங்க. இதுதான் நடந்துச்சு. முடிவு உண்மைய பண்றது சொன்னேன். மக்கள் அப்டின்ட்டீங்க. ம். அதுல நீங்க குறிப்பா சொன்னப்ப எனக்கு சிறையில நான் வெளியிலயே வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு சதிலாம் நடந்தது அப்டின்னாங்க. ஆமா, உங்கள உங் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருந்ததா? ஆமா. ம். அப்படிதான் அர்த்தம். ஏன்னா, க சிறையிலே இல்லாத ஒரு பெண்மணி, ம். கிட்டத்தட்ட மெயின் கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும் பெண்கள் பெண்கள் பகுதி. அதுக்கு யாரும் பர்மிஷன் இல்லாம உள்ளேலாம் வர முடியாது. ம். ஒரு தனி லேடி வந்து அங்க வந்து என் ரூம்ல உட்கார்றாங்க அப்படின்னா, எப்படி வருவாங்க அவங்க? யார் விட்டு உள்ளார அவங்களுக்கு அனுமதி கிடைச்சது? அதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா? அப்ப திரு எடப்பாடி மேல நீங்க டைரக்ட்டா சார்ஜ் பண்றீங்க. அவங்க இல்ல. அவருக்கும் அங்கு ஜெயில்ல உள்ள ம். சிறையில உள்ள அதிகாரிக்கும் நல்ல தொடர்பு இருந்தது. இருக்கு. நானும் அங்க கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே சில விஷயங்கள் நடந்துச்சு. நடந்தது. இப்ப நீங்க ஆனா இவ்ளோ நடந்ததாக நீங்க அறிஞ்சும் கூட, அதுக்கப்புறமும் நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக, ஒற்றுமைன்னு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு இயக்கம்ன்னு இருக்கப்ப, அதுல வந்து வேலை செய்றவங்க இருப்பாங்க. நல்ல இயக்கத்துக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ம். ஆனா, அவங்களால எப்படி வேலை செய்யணுங்கிற முறை கூட தெரியாது. ம். அதனால நான் அவங்கள தூக்கி போட்டுற முடியாது. அவங்கள நான் சரி செய்து, ம். இப்படி இப்படி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி வழிநடத்தி நான் கொண்டு போகணும். அதுதான் முறை. அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரி வேலைய தான் நான் செஞ்சுகிட்டு இருந்தேன். ம். அப்படி இருக்கும்போது, நான் வந்து இவர் எனக்கு ஒரு தனி மனுஷிக்கு செய்யறத வச்சு, ஒரு இயக்கத்த கெடுத்துறக்கூடாது. அப் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன்.
இப்ப திமுக தீய சக்தி. ம், அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்னு நீங்களும் புதிய பயணத்த தொடங்கியிருக்கீங்க. ம், ஆனா, வலிமையான ஒரு கூட்டணியோட அவங்க இருக்காங்க. ம், தொடர்ந்து அவங்க கூட்டணியில ம், எல்லா கட்சிகளும் உறுதியா இருக்காங்க. புதுசா தேமுதிக இணைஞ்சிருக்காங்க. ம், இன்னொரு பக்கம் அதிமுகவும் கூட சென்ட்ரல்ல பவர்ல இருக்கிற பாஜகவோட கூட்டணி. ம், அவங்களும் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ம். இதை கடந்து எப்படி ஒரு வெற்றிய நீங்க சாத்தியமாக்குவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த சாத்தியத்த குடுக்கறது யாரு? யாரு? மக்கள். மக்கள். எல்லாத்துக்கும் நீங்க அங்க தான் போய் நிக்கணும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்க எந்த இடத்துல நிக்கிறோமோ, அந்த இடத்துல அவங்க நிச்சயமா எங்க தென்னந்தோப்பு சின்னத்துக்கு நிச்சயமா வாக்கு வாக்களிப்பாங்க. செலுத்தணும். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, இதே கூட்டணியோட தானே திமுக இப்ப திரும்ப வருது. 21 தேர்தல்லயும் இதே கூட்டணி தானே. அந்த கூட்டணி கட்சிகள் ஏன் திமுகவை எதிர்த்து கேட்கல? சொல்லுங்க. இப்ப நான் வழி நெடுகிலும் நான் பார்த்துக்கிட்டு வர்றதுல, அவங்க சொன்ன வாக்குறுதி என்னோட சொல்றேன் நான். அத வந்து கூட இருக்கிற கூட்டணி, அவங்க வெவ்வேறு இயக்கத்த சார்ந்தவங்க. அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லையா? மக்கள் பிரச்சனையில. அவங்களுடைய கூட்டாளி தானே இவங்க திமுக. அப்போ போய் உட்காந்து, "சார் நீங்க இத சொல்லியிருக்கீங்க. இத சொன்னத அந்த மக்களுக்கு செய்யுங்க. நாங்க அடுத்த முறை உங்களோட கூட்டணியில வந்து நாங்க அந்த இடத்துல போயி மக்கள நேருக்கு நேர் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லணுமா? வேணாமா? சொல்லணும் இல்லையா? ம். இப்ப அவங்க தானே கூட்டணி போட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது தெரியும்ல. ம். அதாவது வெற்றிக்கு இந்த கூட்டணி அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒருத்தங்க வந்தா கூட சேர்த்துக்குவோம். அப்படின்னு தானே அவங்க நினைக்கிறாங்க. புரியுது. இப்ப அது தவறுன்னு மக்களுக்கு புரியலங்க. நிச்சயமா புரிஞ்சுக்குமா? ம். இப்ப அதிமுக சைட்ல இருந்து நான் அவங்க சொல்ற ஒரு விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க, விமர்சிக்கிறத நான் சொல்லுங்க. சொல்றேன். ம், இப்ப இவங்களுடைய இந்த புதிய பார்ட்டிங்கிறது, ம், இது இன்னொரு பக்கம் ம், திமுக வெற்றிக்கு உதவியா மாறிடும். ம். அப்ப அ திமுகவுடைய பி டீம் போல தான் இவங்க வராங்கன்னு ஈஸியா அப்படி சொல்லிடுறாங்க. ம். ஆனா உண்மையில என்ன? நீங்க களத்துல பேசுறப்ப எல்லாரையும் அட்டாக் பண்ணி தான் பேசுறீங்க. நான் எல்லாரையும் அட்டாக் பண்றேன். ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா? நான் சொல்றேன் அதுக்கு பதிலு. அதாவது பி டீம்னு இவங்க சொல்றாங்க. இப்போ தலைவர், அம்மா அவங்கட்ட இருந்த இந்த இயக்கம். இதுக்கு நான் தலைமையேத்து வந்தேன். என்ன வெளில தூக்கி போடுறீங்க. பேப்பர கசக்கி போடுற மாரி போடுறீங்க. சரி. இப்போ பொதுவா பேசுங்க. அதாவது இத செஞ்சது யாரு? இப்ப அந்த கட்சிக்கு தலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தானே? அவங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தானே? தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம இயக்கத்த சேர்ந்தவங்க வெளியில கரவெட்டி கட்டிக்கிட்டு தலை நிமிர்ந்து போகணும் அப்படிங்கிறத 2யும் நினைச்சிருந்தால், நான் ஒன்றுபடுறதுக்கு தயாராக இருந்தும் ஏன் சேர்க்கல? அப்ப யாரு பி டீம்? கேட்க வேண்டிய கேள்வியா இருக்குல்ல அது. நீங்க சொல்றீங்க இப்போ, நீங்க தான் பி டீம்னு சொல்றீங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க செய்ய வேண்டியத எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு போகறதுக்கு நீங்க எந்தவித முயற்சியும் எடுக்கல. அத பத்தி ஒருத்தங்க கேட்குறாங்க. 2வது கட்டத்துல சில பேர் கேட்குறாங்க. கேட்டோனே என்ன பண்றீங்க? அவங்களையும் தூக்கி வெளில போடுறீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க தானே பி டீமு. அதானே உண்மை. அத புரிஞ்சுகிட்டு, இன்னைக்கு தமிழகம் முழுவதும், இப்ப நாங்க எங்கெங்க நாங்க இருக்கோமோ, அங்கே எல்லாம் எல்லாம் இணைஞ்சு வேலை செய்றாங்க. அதான் நீங்க சொல்ற இயக்கத்த சேர்ந்தவங்க. அதுதானங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் 2 பேரும் டை அப் போட்டிருக்காங்க. ஆமா. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இருக்கு, ஒரு இருக்கு, டீல் இருக்கு. இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. கொடநாடு
பிரச்சனைய உடனடியா நாங்க பார்த்து செய்வோம். ம். அது யார் குற்றவாளின்னு உடனே கண்டுபிடிப்போம் நாங்க. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த தேர்தலும் வந்துட்டு. இதை விட ஒரு எடுத்துக்காட்டு என்னங்க வேணும்? விசாரணை அதெல்லாம் போயிட்டு தானே என்ன விசாரணை போயிட்டு இருக்கு? அதுல முக்கியமானவங்க யாருங்கிறது ஊரறிஞ்ச விஷயமா இருக்கு. ஆனா நீங்க சேர்க்கவே முடியலையே. ஏன்? பிஎஸ்ஓ வரைக்கும் போறீங்க நீங்க. பிஎஸ்ஓடைய போன்ல பேசுறது யாரு? அது தெரியாதா உங்களுக்கு? இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில இவங்கள அமைதி பண்ணியிருக்காங்க. அதான். நீங்க நீங்க அந்த தொடக்க காலகட்டத்துல 88 அந்த காலகட்டத்திலேயே முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் ஐயா அவரை பார்த்திருக்கீங்க அரசியல்ல. அடுத்து 81லேருந்தே 81 சரிங்களா? என்னோட பிறந்த வருஷம் அது. ஓ சரி சரி. அடுத்து ஜெயலலிதா அம்மாவை பார்த்திருக்கீங்க. ம். பின்னாடி 96 காலகட்டத்துல திரு ரஜினிகாந்த் அவர் பயங்கரமா அரசியல்ல பேசப்பட்டாங்க. ஆமா இப்ப திரு விஜய் தாவேக்கான் தொடங்கி ஆமா வந்திருக்காரு. ஆமா ஆமா. இந்த கால ஓட்டம் இந்த பயணத்துல இவங்க எல்லோரையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? திரைத்துறை சார்ந்து இப்ப வராங்க. அதாவது இப்ப தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து திரைத்துறையிலேருந்து நேரடியா உடனே வரல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எத்தனை முறை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சினிமாவில் இருக்கும்போதே. அவர் வந்து திமுக வளர்த்ததுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அண்ணா காலத்தில் கட்சி தொடங்கியதுலேருந்து. அதனால அவருக்கு உள்ள அனுபவங்கள் இதுங்கிறது வேற. அம்மாவை எடுத்துங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 வருடம் முழுவதுமாக முதலமைச்சராக பணி செய்யறதுனால புரட்சி தலைவர் கட்சியும் சரி, வெளியிலேந்து வர்ற பொதுமக்கள் கொடுக்குற மனுக்களும் சரி, இது எல்லாத்தையும் தினமும் உட்காந்து பார்த்து அதுலேருந்து முதலமைச்சருடைய ராமாபுரம் இல்லத்துக்கு தினம் அனுப்புவோம். அதில் நானும் கூட இருந்தேன், அதனால சொல்கிறேன். அனுப்புவோம். அதுக்கு வந்து உடனடியாக நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அதனால பொதுமக்கள் பிரச்சனைகளையும் அம்மா தீர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் தொடர்ந்து நாங்கள் 4 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் தமிழ்நாடு 6 மாதம் 3 மாதம் 4 மாதங்கிற கணக்கில் நாங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டோம்னா திரும்ப வர்றது 4 மாதம் கழிச்சு தான் சென்னைக்கே வருவோம். அந்த மாதிரியெல்லாம் பயணம் செஞ்சு ஒவ்வொரு குக்கிராமமும் நாங்கள் போகாத இடமில்லை அப்படின்னு சொல்லி நேருக்கு நேர் மக்களை பார்த்து வழி நெடுகளும் பார்த்துக்கிட்டு போவோம். மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பித்தோம்னா மறுநாள் காலையில் 7 மணிக்கு தான் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கே போக முடியும். இந்த மாதிரி பயணங்களே அவ்வளவு செஞ்சுருக்கோம். அதனால அம்மாவுக்கு அது வந்து ரொம்ப மக்களோட அந்த நெருக்கமான ஒரு நட்பு நல்லா வந்துச்சு. அதனால இப்போ புதுசாக அவங்கவுங்க ஒரு நினப்பில் வருவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு தேர்தலை சந்திச்சு தான் அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். இந்த தேர்தலுக்கு பிறகு அதுதான் சொல்ல முடியும். திரு விஜய் தேர்தலுக்கு பிறகு அவருடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு அவனு தெரியும். கூட்டணிக்கான முயற்சி நடந்ததாமா அவங்களோட? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் யாரு கூட்டணியா இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றா இணைஞ்சு போவோங்கிறது தான் இருந்தேன். மருத்துவர் ஐயாடவும் அப்படிதான் கூட்டணி. ஆமாம், அவரோட இருந்தேன். ஆனால் வந்து அதை அவங்கவுங்க சொந்தமாக முடிவு பண்ணணும். அதாவது அவங்கவுங்க அனலைஸ் பண்ணணும், முடிவெடுக்கணும், செய்யணும். அதில் போய் நம்ம தனிப்பட்ட கருத்தா ஒன்றும் சொல்ல முடியாது. நான் விகடனில் இருக்கிறப்ப சந்திரலேகா மேடம் ஐஏஎஸ் அவங்கள பேட்டி எடுத்தாங்கம்மா. நிறைய விஷயங்கள் அப்போ அவங்க சொன்னாங்க. அந்த ஆசிட் அட்டாக் அந்த மாதிரியான விஷயத்துல கூட உங்களை ரொம்ப அவங்க ப்ரைஸ் பண்ணாங்க. அவங்க சொல்றப்போ தான் உங்களுடைய இன்னொரு பக்கம், அதாவது பொது சமூகத்தில் உங்களை வேற மாதிரி பிம்பப்படுத்தி இருந்தாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ ரொம்ப கரிசனத்தோடு எவ்வளோ ஒரு நட்பாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கம்மா இப்போ சந்திரலேகா மேடம்க்கு? இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க.
எப்போதுமே வந்து ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க நாங்க தான். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து ஒரு பொசிஷன் வந்ததுன்னா, சில பேர மறந்துருவாங்க. இப்ப எங்க இதிலயே பார்த்துட்டீங்கல்ல, ம். முதலமைச்சர் ஆக்கணும். மறுநாளே, "யார் இவங்க?" அப்படின்னு கேட்குற ம். மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரியான நட்பு நான் வச்சுக்கிட்டதே இல்ல. ம். அதனால எனக்குன்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அவங்க உங்களுடைய பெஸ்ட் இருப்பாங்க. ஃப்ரெண்ட் ஆமா, இருப்பாங்க. ஆமா. என்ன ஃபோட்டோவ சொல்லுங்க? பார்த்துட்டு நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டா போதுமா? மெயின் ஃபோட்டோங்கம்மா இது. ஆமா, நீங்க சொல்லுங்க. ஆமா. இந்த ஃபோட்டோ தான் இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த ஃபோட்டோவ காமிச்சு தான் அரசியல் பரப்புரையே இருக்கு. அரசியல் பரப்புரை பண்றாங்க. கரெக்ட்டு. நீங்க சொல்றது. இத வந்து இப்ப ரீசென்ட்டா டிஎம்கேல இத பயன்படுத்துனாங்க. துணை முதலமைச்சர் திரு ஆமா. உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி இத பயன்படுத்துறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது உண்மையா நடந்தத தான் சொல்றாங்க அவங்க. நடக்காதத சொல்லல. நான் என்ன சொல்றேன், எனக்கு மூத்தவர் தான் இவரு. இவங்க. அப்படி இருக்கும்போது, இவர் வந்து ஒரு தங்க கால்ல விழுக வேண்டிய அவசியம் இல்ல. ம். அன்பு வந்து மனசுல இருந்தா போதும். இது தேவையே இல்ல. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நானே எதிர்பார்க்கல. ம். நான் வந்து கையில எனக்கு மைக் இருக்கும். ஆமாங்க. நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் பேர சொல்லிட்டு, நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி இந்த சைடு திரும்புறேன். லெஃப்ட் சைடு. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்காரு. நான் அதுக்கப்புறம் நானே வந்துட்டு எந்திரிங்கன்னு சொன்னேன். புரியுது. சரி ஒரு சகோதரனா நெனச்சு தான் நான் வந்து தட்டி குடுத்தேன். பதவி குடுத்துருந்தது. இந்த நிகழ்வ ஒரு எதிர்க்கட்சி, அவங்க இத வச்சு வாக்கு சேகரிக்கிற அளவுக்கு இவரு செஞ்சது தப்புங்கிற அத அவரு உணர்ந்துக்கணும். புரியுது. அத விட்டுட்டு, நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வந்து காட்டுறீங்க, நான் பெரியவங்கள்ட்ட இருந்தேன். இன்னும் சொல்லப்போனா, என்ன விட அவரு மூத்தவரு. ம். இருந்தாலும் அத சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அந்த சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துகிட்டு இருக்க வேணாமே! புரியுது. அப்படிங்கிறது தான் என்னோட பதில். 234 தொகுதியிலயும் உங்களுடைய டார்கெட் ஒரே அதாவது வரியில. அதாவது ஒண்ணு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப, ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்ப நானும் வரும் இடமெல்லாம் தெளிவுபடுத்திட்டு வரேன். அதாவது ஒரு பூட்டு. அதுக்கு அந்த பூட்ட தொறக்கணும்னா ஒரு சாவி வேணும். அதான் நாங்க வருவோம். நன்றிங்கம்மா. உங்களுடைய நன்றி. பரபரப்பான நேரத்துக்கு மத்தியில இவ்வளோ நேரம் ஒதுக்கி நீங்க குடுத்தீங்க. அ. எங்களுடைய உங்கள் சகோ சேத்தலங்கோன் சேனலுக்காக மனமார்ந்த நன்றிகள்மா. நன்றி. நேயர்கள் வணக்கம். சார்பாக வணக்கம். வாழ்த்துக்கள்.